ரீல்ஸில் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் இப்படி தான் பார்த்துருப்பீங்க கொழுக்குமலையை. ஆனால் ரியாலிட்டி என்னன்றதை இதில் பாருங்கள். குட் மார்னிங் காய்ஸ், எப்படி இருக்கீங்க? காலையில் மணி இப்போ 4 மணி ஆகுது. இப்போ நம்ம கொழுக்குமலை ட்ரிப்புக்கு போகலான் இருக்கோம். ஸோ கொழுக்குமலை ட்ரிப்பு எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க கொழுக்குமலைக்கு போகலாம். Do you wanna know? Fasten your seatbelts, let's take off now. Oh, super no. செம குளிர் கைஸ், பயங்கரமான குளிர். டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 4 o'clock ஆகுது. 4 o'clock எந்திரிக்கிறது தான் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான விஷயம். இதான் நம்ம டென்ட்டு. செம சில்லுன்னு இருக்கு காய்ஸ், ரொம்ப சில்லுன்னு இருக்கு. அப்படியே போய் கொழுக்குமலை எப்படி இருக்குன்னு சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேங்களா, வாங்க. இந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா நான் 10 ஸ்டேவோட சேர்த்து பண்ணியிருந்தேன். நீங்கள் தனியாக ஹையர் பண்ணிங்கனாலும் ஜீப்பை வந்து பார்த்தீங்கன்னா 3000 உங்களால் ஹையர் பண்ண முடியும். ஒரு 6 பேர் ஏற்றிட்டு போவாங்க, 7 பேர் ஏற்ற மாட்டாங்க. 6 பேருக்கு உள்ளே மட்டும்தான் ஏற்றிட்டே போவாங்க. ஒரு ஜீப்பில் அவ்வளோ பேர் மட்டும்தான் போகவே முடியும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் சூரியநெல்லி 10 ஸ்டேவோட ஃபுல் பேக்கேஜும் இந்த ஜீப் சஃபாரியை பற்றின நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜீப்பை மட்டும் நீங்கள் ஹையர் பண்ண நினச்சிங்கன்னா இந்த டிரைவரோட நம்பரை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கொழுக்குமலைக்கு போகிறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் டிக்கெட்டில் எடுக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட பேர் எழுதி அவங்களோட ஏஜெல்லாம் எழுதி ஃபோன் நம்பர்லாம் வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு தான் இங்கேருந்து ஏற்றவே செய்கிறாங்க. நம்ம ஜீப்பை பின்னாடி நிற்கிது, அதில் தான் போட்டோம். நிறைய ஜீப் இருக்குங்க. இன்றைக்கி சண்டே வேறையா, எக்கச்சக்கமான ஜீப்புங்க. நம்ம பாருங்க, எக்கச்சக்கமான ஜீப் இருக்குது. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. கொழுக்குமலை முழுக்க மனிதர்களாக தான் இருக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த ஜீப்பில் பாட்டு கேட்டுக்கிட்டே ரொம்ப சந்தோஷமாக ஆரம்பிச்சிச்சுங்க இந்த அட்வென்ச்சர் ட்ரிப்பு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் போக போக தான் பயங்கரமான கல்லுங்க. ஏறி ஏறி இறங்கிச்சு பாருங்க. ஆள் டோட்டலாக காரி முழுசாக குலுக்கி எடுத்து பாட்டில் வெளியே போட்ட மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான அட்வென்ச்சருங்க. அதை பகலில் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். கிட்டத்தட்ட 1.5 hours இந்த சஃபாரிங்க. டோட்டலாக காலிங்க. பார்த்துட்டீங்களா பகலில் எப்படி இருக்குன்னு? வீடியோ கண்டினியூ பண்ணலாம். வண்டி வந்து இந்த வாரத்துல மாறிக்கோங்க. அந்த சைடு இடையில மாறிக்கறணும். சரி சரி. திருப்பி இந்த வழியே எவ்வளவு தூரம்னா? ஒரு 5-10 நிமிஷம் தான் நடக்கும். 10 நிமிஷம் தான் நடக்கும். ஓகே, ரோட்ல இருந்து ஒரு சின்ன வழி. ஓகேண்ணா. கைஸ், இந்த அட்வென்ச்சர் ட்ரிப்பு ரியலி அட்வென்ச்சர் ட்ரிப்பு தாங்க. தெரியலன்னு நினைக்கிறேன் நான். பயங்கரமான அட்வென்ச்சருங்க. இந்த ஜீப்பு எந்த மாதிரி ரோட்டில் போகுதுன்னு பாருங்கள். பாருங்க, இது ரோடே இல்லை. இது ப்ராப்பர் ரோடே கிடையாது. இந்த ரோட்டில் தான் ஜீப் எல்லாமே போகுது. காய்ஸ், நான் லைட்டாக தூக்கத்தில் வந்தேன். தூக்கத்தெல்லாம் தூக்கி கடாசி விட்டுருச்சுங்க. ஏன்டா ஜீப் சஃபாரி பண்ணுறோம் அப்படின்ற அளவுக்கு மாற்றிருச்சு. கரெக்டாக இங்கேருந்து 5 minutes வாக்கு உள்ளே போனோன்னா நம்ம அந்த சிங்கப்பாரா டைகர் ராக் அங்கே தான் இருக்குது. அப்படியே போகலாம். சரிங்களா, வாங்க. எவ்வளோ ஜீப்பு, நிறைய ஜீப்புங்க. ஆமாம்,
யூடியூப்லையும் ரீல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த கொழுக்கு மலையை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காட்டுவாங்க. அவங்க மட்டும்தான் அந்த மலையில் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்படி இல்லைங்க ரியாலிட்டி. எனக்கு முன்னாடி ஒரு 1000 பேர் இருந்தாங்க அங்கே. அங்கங்கே பெரிய பெரிய கல்லாக இருக்கு. சன் ரைஸ் ஆக போகுதுங்க. கிட்டத்தட்ட கரெக்டாக ஒரு 6 o'clock ஆகுது. காய்ஸ் நடந்து போகிறோம். எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க. வந்தாச்சு இடத்துக்கு. பியூட்டிஃபுல் காய்ஸ், ரியலி பியூட்டிஃபுல். மேகம் அப்படி மிதக்குதுங்க பாருங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க காய்ஸ். வாங்க, எல்லோரும் பீக் போயிருக்காங்க, நம்மளும் போகலாம். எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். ஆரம்பமே அட்டகாசங்க, ஒர்த்து காய்ஸ். இவ்வளோ நேரம் அந்த ஜீப்பில் உட்கார முடியல, அப்படியே மிதந்துக்கிட்டு தான் இருந்தோம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஜீப்போட குதிச்சு தாங்க வந்துச்சு, சும்மாவே வரல பாருங்க. ஐயோ, பண்றேன்டா. வெற்றி கீழே வைக்கிறோம். ஹலோ ஹலோ, கொஞ்சம் கீழே வைக்கிறோம். நீ வந்தீங்கன்னா தெரியும். வா வா வா, நான் எடுக்கிறேன். கொஞ்சம் கைஸ் மேலே போய் பார்க்கலாம். റേഞ്ചില്ലാത്ത സ്ഥലത്താണ്. അന്ന് പുള്ളിയുടെ വണ്ടിയിലേക്ക് വരാൻ പറഞ്ഞ അതാണ് ആദ്യമേ പുള്ളി പറഞ്ഞത്. ഡിയോ வந்திருக்கா? കൊണ്ടുവന്നേ ക്യാമറ എടുക്കാം. നോർത്താറ് എടുത്ത് காய்ஸ், இன்னும் நடந்து மேலே போகலாம். நிறைய பேர் இருக்காங்க. அப்படியே நடந்து உங்களை கூப்பிட்டு போகிறவங்க. फोटोग्राफी हो சிங்கப்பூர்
கைஸ், இந்த பக்கம் பார்த்தா எல்லா மேகங்களும் அப்படி மிதந்துக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல பச்சை பசேன்ற வேலி பாருங்க கைஸ், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்ல பசுமையான வேலி. அப்படி இந்த பக்கம் வாங்க. கைஸ் மிரட்டுது கைஸ். பாருங்க எவ்வளோ பேர் நின்று பார்க்குறாங்க பாருங்க. ஓகே, அந்த சிங்கப்பாறான்னு சொல்லுவாங்கல்ல, அது கீழே இருக்குன்னு நினைக்கிறேன். கீழே போய் பார்க்கலாம். சரிங்களா? എല്ലാരും ഉണ്ടെങ്കിൽ ഒരു ഇങ്ങോട്ട് വാ. நீ ஒரு ஆக்சுவலாக நம்ம வீடியோவிலலாம் பார்த்துருக்கோம். இந்த சிங்கப்பூரான்றது நான் ரொம்ப பெருசு நினச்சேன். பட் சின்னது தாங்க, ஒரு சின்ன பாறை. அது பார்க்குறதுக்கு சிங்கம் மாதிரி தெரியுதுங்க. பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. இன்னும் நடந்து போகலாங்க. இன்னும் கீழே வரையும் நடந்து போகலாம். எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க. கைஸ், ஒரு பியூட்டிஃபுல்லான வியூவில் உட்காந்துருக்கேங்க. உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு அழகுங்க. எங்கள் ஊருக்கு பக்கத்தில் தான் இருக்குது இந்த குளுக்கு மலை. பட் நான் வந்ததில்லை, எனக்கு அந்த மாதிரி நான் டைம் கிடைக்கல. பட் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். மை ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஒர்த்துங்க. ஒரு டைமாவது இந்த மாதிரி பார்த்துருங்க. சரிங்களா? பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்க, கீழே பார்த்தீங்கன்னா வெறும் இந்த மாதிரி புல். நம்ம அங்கே வரையவே புல் தாங்க இருக்கு. அப்படியே இதுக்கு பக்கத்தில் ஒரு சூப்பர் மலைங்க பாருங்க. அப்படியே க்ரீனரியாக இருக்குங்க. ஓகேவா? அந்த பக்கம் அப்படியே மேகம் மிதந்துக்கிட்டு இருக்கு. அங்கே ஃபுல்லாக மேகம் அப்படியே இருக்குது. எனக்கு இப்போ தான் தெரியுது ஏன் குளுக்கு மலை வர்றாங்க அப்படின்றது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லுங்க, ரியலி பியூட்டிஃபுல். அங்கே சிங்கப்பூரான்னு ஒன்று பார்த்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தலை தாங்க, ஒரு சின்ன ராக்கு மட்டும்தான் அப்படி முன்னாடி வந்திருக்கு. பட் அதை பார்க்குறதுக்கு அப்படியே இந்த பேக்ரவுண்டில் பார்க்க அப்படியே சிங்கம் மாதிரி இருக்குதுங்க.
நான் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நான் என்ன நினச்சேன்னா ரொம்ப பெரிய பாறை போல் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் ரொம்ப சிறுசுங்க, ரொம்ப சிறுசு. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ மிச்சம் இருக்குதே. ஓகேங்களா, ഇനി എടുക്കണ്ടല്ലോ. അവിടെ തന്നെ വീഡിയോ ഫോട്ടോ கைஸ், அந்த ஜோக்குவார் சிங்கப்பாரா அந்த டைகர் ராக் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. பட் ரொம்ப கூட்டம், கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருப்பாங்க. இதில் எல்லாருமே ஒவ்வொருத்தராக சிங்கிளாக அந்த ஷார்ட் எடுக்கிறாங்க. ஸோ அதனாலேயே ரொம்ப டிலே ஆகிடுச்சு. நல்லாவே வெளிச்சம் வச்சு பார்த்திங்களா எந்நேரம் நம்ம வந்தோம். பாய். അവിടെ ചെന്ന് ചേട്ടോന്ന് വിളിക്കാം. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.